தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற போது அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய கிரியைகளை அங்கீகரித்த போது, அவருடைய கிரியைகளை அறிந்திருந்த தேவன் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாசலை அவர்களுக்கு தருகிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் மகிமைப்படுவாராக. தேவநாமத்தின் பேரில் வைத்திருக்கிற அந்த உறுதி அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்குள்ளாக கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமுண்டாட்டம். எந்த சூழலிலும் ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் பூட்ட முடியாதபடி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு வாசலை திறந்து கொடுக்கிற போது அதை சத்துரு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. தேவ பிள்ளைகளாக நாம் தேவனோடு கூட நிற்கிற போது வாசல்கள் திறக்கப்படுகிறதுக்கான அநேக காரியங்கள் வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்த ஆராதனையில் ஆண்டவர் பேசினார், தேவ பிள்ளைகளாக நாம் தேவனை கூடி ஆராதிக்கிற போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்னால என்ன வைத்திருக்கிறாரா, ஒரு திறந்த வாசல். யோசுவா 6:1 அப்படி சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டு இருந்தது. எந்த பக்கமும் வழி இல்லை, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சூழல்களுக்கு நடுவிலே 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தேவ ஜனங்களை காலம் ஊதி ஆர்ப்பரித்த போது, எக்கால சத்தம் ஊதப்படுகிறது. எக்கால சத்தத்தை கேட்டு ஜனங்கள் ஆர்ப்பரித்த போது அந்த ஆரவாரத்திலே இந்த எரிகோ என்ன செய்ததா, அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் என்ன செய்தாங்களா, அவரவர்கள் இருந்த இடத்திலே அப்படியே வழி திறக்கப்பட்டு பட்டணத்திலே ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். வழி தேடி அலைகிற வாழ்க்கை அல்ல. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். நாம் இருக்கிற இடத்திலே கர்த்தர் வழி திறப்பார். அல்லேலூயா. இருக்கிற சூழலிலே கர்த்தர் வழி திறப்பார். அது மாத்திரம் அல்ல, அந்த வேத பகுதி சொல்லுகிறது 6:26 இனி ஒருவனும் எழும்பி அந்த அலங்கத்தை கட்டாதபடிக்கு, இனி ஒருபோதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அங்கே ஒரு தடை இல்லாதபடி அல்லது அடைக்கப்பட்ட வாசல் இராதபடி இனி ஒருவனும் எழும்பி அந்த அலங்கத்தை கட்ட முடியாதபடிக்கு யோசுவா சபித்து போடுகிறதை பார்க்க முடியும். பின்னால் வரும் நாட்களிலே அதை கட்ட எழும்பினவர்கள் எல்லாம் எத்தனை பாடுகளுக்குள்ளாய், எத்தனை இழப்புகளுக்குள்ளாய் போனார்கள் என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஜனங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த திறந்த வாசல் இது யாருக்கு உண்டானது என்று அநேக வார்த்தைகள் சொல்லுகிறது. யோவான் 10 நாம பார்த்தோம், இந்த 2வது வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தம்முடைய மந்தைக்கு முன்பதாக அந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தம்முடைய ஆடுகள் போகிறதற்காக, தம்முடைய ஆடுகள் அந்த ஆசீர்வாதத்தை அல்லது அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்காக தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. மேய்ப்பன் முன்னாலே அவைகளை நடத்தி கொண்டு போகிறான். அவைகள் எப்படி போகிறதா, ஒன்னும் ஒரு கவலையும் இல்லாத போது. ஏன்னு சொன்னா முன்னாலே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, இதுவரைக்கும் இருந்த அடைக்கப்பட்ட வாசல் அல்ல, இன்றைக்கு ஒரு புதிய வாசல், ஒரு திறந்த வாசல், ஒரு பெரிய நம்பிக்கையின் வாசல். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வாசலை தருகிற மேய்ப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னாலே போகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, பரிந்து பேசுகிற ஆவியானவர், தேவ ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறாரா, பரிந்து பேசுகிறார். வாசல்கள் திறக்கப்படும்படியாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு சூழல்களிலும் நாம் ஆண்டவரோடு கூட நிற்கிற போது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாசல் நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாசல் ஒரு பெரிய தரிசனங்களின் வாசல்.